ஹாய் குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல செல்லிங். சார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்ப்போம். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 6,22,000 போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து நல்லா வெளுவெளுன்னு க்ளீனு செம்ப்ளாஸ்ட் இதெல்லாம் வெளுத்து விட்டுருக்குறாங்க. சிஐஇ இந்தியா என்னை ஏமாத்தி விட்டான் அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோட்டாக்க சொன்னோம் ஒரு 100 ஸ்டாக் வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு 13 ஸ்டாக் அடித்தளம் போட்டாச்சுன்னு சொல்லியிருப்பேன். போட்டாச்சு, அடித்தளம் போட்டிருக்கு. 5.5% நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் என்ன வேற ஸ்டாக் வாங்கினேன் இதுல. எஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து அந்த பாட்டம் அவுட்ல வாங்கினங்க 28 ஸ்டாக் வாங்கி இவனுக்கு 50,000 அலோகேஷன்ல 47,000 ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பாட்டம் அவுட் அப்படின்றத தான் சொல்லலாம். எத்தனையோ முறை அதை பத்தி பார்த்தாச்சு. ஓகே, இன்னைக்கு வேற என்ன ஸ்டாக் ஆட் பண்ணேன். எஸ், மெட்ரோ பிராண்ட் வந்து 5 ஸ்டாக் ஆட் பண்ணியிருந்தா அந்த 15 ஸ்டாக்குக்கு ஒரு ரூ. 368. சி, மார்க்கெட்டே விழுந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருக்கு. அதாவது 3.5% இன்னைக்கு எந்திரிச்சு தான் முடிச்சிருக்கு. அதாவது மார்க்கெட் விழுந்தா எல்லா ஸ்டாக்கும் விழணும்னு அவசியம் கிடையாது நண்பர்களே. அண்ட் தென் என்னுடைய இன்னொரு போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோலயே இந்த போர்ட்ஃபோலியோல அப்டாக்ஸ்ல ஒரு 2,144 பாசிட்டிவ் பயாஸ்ல தான் வந்திருக்கு. ஏன்னா இதுல வந்து லோல பிடிச்ச ஸ்டாக்ஸ். அதனால வந்து அந்த ஸ்டாக்ஸை நான் ஏன் டிஸ்பிளே பண்றது இல்லைன்னா அதை பார்த்து யாருன்னா வாங்கிட்டு லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நான் அதை டிஸ்பிளே பண்ணல. அதில் ஏதாவது பாட்டம் அவுட்ல வந்துச்சுன்னா கட்டாயம் நான் அந்த ஸ்டாக்கை எடுத்து போட்டு அதையும் உங்களுக்கு காமிப்பேன். இந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல வாங்கலான்ட்டு. அதுலேயும் ஒரு 2 ஸ்டாக் நெகட்டிவ் பயாஸ்ல இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்னன்றதை சொல்லித்தரேன். ஓகே, அண்ட் தென் நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன எடுத்திருக்கிறோம். போன ஜூன்ல இருந்து இந்த ஜூன் 1 வரப்போகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,50,000 56,000 நெட் ரியலைஸ்டா எடுத்திருக்கிறோம். டேக்ஸ்லாம் எல்லாமே போய் 1.41 இப்போ 46,000 லாபத்தில் இருக்கு. ஓகே, நிஃப்டி என்ன ரேஞ்ச் என்ன கதைக்கு வருவோம். நிஃப்டி என்ன பாலாஜி கதை முடிஞ்சுதா, ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சி, கிளியரா இந்த ட்ரெண்டை உடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்த செல்லிங்க்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் கிடையாது. அதாவது கோட்டாக்கா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், நல்ல ஒரு செல்லிங். அதாவது கூட ஒரு லார்ஜ் கேப் செக்டாரான எஃப்எம்சிஜியும் சேர்ந்திருக்கு செல்லிங்க்கு. செல்லிங் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் செல்லிங், ப்ராஃபிட் புக்கிங். சின்ன ஒரு மைனர் கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை முடிச்சுட்டு மார்க்கெட் ஹெல்த்தியா மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்ல வந்து அவ்வளவுதானா சார், நாங்க பொசிஷன்ல எக்ஸிட் பண்ணிடலாமா? அவசரப்படாதீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அமைதியோ அமைதி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எப்ப இந்த ஜோனை உடையுதோ அப்பதான் செல்லிங்ன்றதெல்லாம். அது ஒரு காலம் இது வந்து ஒரு கன்சால்டேஷன் தான். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள். எப்பவுமே ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் வரணும் மார்க்கெட்டுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம கிளீனா சொல்லியிருப்போம். இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் எக்ஸிட் பண்றத பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ப்ராஃபிட் புக்கிங் பண்றத பாருங்க அப்படின்னு இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருங்க. ஸ்விங் ட்ரேடர் நம்ம அன்னைக்கு சொன்னும் போதே இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ என்ன நடக்குது பாலாஜி, இந்த இடத்துல உடைச்சிடுச்சு. உடைச்சா உடைக்கிட்டோங்க. இன்னும் சப்போர்ட்லாம் இருக்கு. அவசரப்படாதீங்க. நாளைக்கு வந்து எனி வீக்னஸ் பிலோ 21,717க்கு கீழே ஏதாவது கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கேண்டில் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா செல்லிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த செல்லிங்கை நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஹெட்ஜ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரத்துல இறங்குச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. 21,500 அந்த 500ல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் 21,500க்கு கீழே உடைச்சதுன்னா இந்த சப்போர்ட் வரும். அப்போ நம்ம நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா கட்டாயம் யாருன்னா பொசிஷனை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்றதுக்கு பாருங்க. 21 நானா இருந்தேன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பேன். அடுத்து எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா இந்த ஒரு 181 புள்ளிகளை க்ளோஸ் பிடிக்கிறதுக்கு இந்த 181 புள்ளிகளை உடைத்தால் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டிராஸ்டிக்கா ஃப்ரீ ஃபால் ரேலி வரும். அதாவது இன்னைக்கு வந்தா மாதிரி இப்போ வந்ததுக்கு விழுந்ததுக்கு உண்டான லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்தரா மார்க்கெட் மேலே போறதுக்கோ கீழே போறதுக்கோ இப்படி ஃபார்ம் பண்ணி தான் கீழே இறக்குவாங்க. அது வந்து மினிமம் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஏன் இம்பேலன்ஸ்டு மூவ் அப்படின்னுவாங்க, பேலன்ஸ்டு மூவ்னுவாங்க, லிக்விடிட்டின்னுவாங்க. அதெல்லாம் பெரிய டாபிக் இருக்கு. அந்த டாபிக்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா விழுந்ததுக்கு பவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இங்க இருந்து இந்த ஜோன் ஒரு காலம் வரும். நம்மளுக்கு எப்போ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிக்கலாம். கட்டாயம் இந்த ஜோனை உடைக்கணும். 21,500க்கு கீழே உடைச்சதுன்னா தாராளமா ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 362 புள்ளிகள் வந்து
லென்த்தியா இது மாரி வச்ச கேண்டில் மாரி பளீர்ன்னு வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சம்பாரிச்சோமா வெளிய ஓடியாந்தணும். புட்டு எடுக்கிறவங்க வந்து கிளீனா எடுக்கணும். இல்லன்னா நம்மள புட்டு புட்டு வச்சுருவாங்க. அப்படியே சைட்வேஸா போட்டு அரைச்சு எடுத்துருவாங்க. ஓகே. இங்க வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். 4 ஹவர்ஸ் கேண்டில்ல வந்து ரிவர்சல் தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ்டா மூவ குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பேலன்ஸ் பண்ண போறாங்களா? என்ன ஏதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே. நிஃப்டி பேங்க் அதுக்கு முதல்ல நிஃப்டி பெர்ஃபார்ம் நிஃப்டி கீழ விழனா, நிஃப்டி பேங்க் சப்போர்ட் பண்ணணும். நீ இன்னைக்கு நிஃப்டி பேங்கிங்ல தான் செல்லிங். அந்த நிஃப்டி பேங்கிங்ல வந்த செல்லிங்ல தான் மார்க்கெட் நல்லா அடிச்சு கீழ இறக்கியிருக்கிறாங்க. அ நிஃப்டி பேங்க்கையும் நம்ம சொல்லியிருப்போம். இந்த பவுன்ஸ் பேக்லாம் ஏமாறாதீங்க. அ இது மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தரா கீழ வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்டின்னுட்டு நம்ம Facebookலயே பதிவு போட்டிருப்போம். கிளீனா இங்க இருந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேல போயிட்டு அங்கருந்து ஷார்ட். இப்படிதான் அடிப்பாங்க. ஏன் அடிச்சாங்க? அப்ப இந்த இடத்துல வந்து இந்த கேப் ஃபில்லிங்ல வந்து லிக்விடிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தரான மூவ் இந்த இந்த கேப்ப ஃபில் பண்ணுச்சா? கிளீனா போயிட்டு ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்தரான ஒரு ராலி. இதுதான் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் ஆன ஒரு இடத்துல இங்க ஷார்ட் அடிச்சிருந்தா நம்ம நல்ல ஒரு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ட் ரீஜியனுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு 44,980க்கு கீழ இல்ல நான் இந்த கேண்டிலுக்கு கீழ இந்த விக்குக்கு கீழ வச்சுக்கணும். 44,899 சரி 44,900 44,900க்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் நல்லா அப்படி ஒரு கீழ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன புள்ளிகளை எதிர்பார்க்கலாம்? இன்ட்ராடே மூவ் வந்து நல்ல ஒரு 522 புள்ளிகளை நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, இந்த இடத்துல கட்டாயம் பவுன்ஸ் பேக் வரும். இந்த இடத்துல யாருன்னா ஷார்ட் அடிச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிடுங்க. யாருன்னா பொசிஷன கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு என்னோட கைண்ட்லி அட்வைஸ் இந்த இடத்துல வந்தா கட் பண்ணுங்க. பவுன்ஸ் பேக் பண்ணிடுவாங்க. சி நல்ல ஒரு செல்லிங்ல வந்துட்டு இந்த இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு பேரிஷ்ல ஸ்ட்ரென்த்ல வந்துட்டு இங்க வந்து எப்படி லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேல திருப்பிச்சோ, அதே மாரி இங்க இருந்தும் நாளைக்கு இங்க அடிச்சாங்கன்னா இந்த இடத்துல குளோஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுவோம். குரூஷியல் லெவலா வாட்ச் பண்ணுவோம். எனி வீக்னஸ் இந்த ட்ரெண்ட உடைக்கணும், இந்த சப்போர்ட்ட உடைக்கணும். இதெல்லாம் உடைச்சு கீழ வந்து ரிவர்சல் ஆனா தான் நம்ம இங்க ஷார்ட்க்கு உண்டான ஜோன எதிர்பார்க்கணும். ஓகே. ஐடிசி ஸ்ட்ராங் சப்போர்ட் சொன்னீங்க. இன்னைக்கு உடைச்சு பல்லகள தான் குடுத்துருச்சு ப்ரோ அப்டின்னீங்க. அத பத்தி கவலையப்படாதீங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகுதுன்னா, அந்த கரெக்ஷன்ல பை பண்ணுங்க அப்டின்றது தான் சொல்லுவோம். எப்ப நீங்க லோல வாங்குறீங்களோ, மத்தவங்க விக்கும்போது தாங்க நம்ம வாங்கணும். மத்தவங்க வந்து மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணி மேல ஏத்திக்கிட்டு போம்போது வாங்கக்கூடாது அப்டின்றது தான் சொல்லுவேன். அப்போ மார்க்கெட் இந்த ஐல வாங்கலாமான்னு நெறைய பேர் கேட்டீங்க. கரெக்ஷன் வரணுங்க. வெயிட் பண்ணுங்கன்னேன். இந்த கரெக்ஷன்ல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க சொன்னோம். கிளீனா மார்க்கெட் வந்து எந்த ஜோனுக்கு போயிட்டு வந்தது. இப்போ ஒரு மந்த்லி வைஸ் கேண்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல வந்து இந்த கேண்டலுக்கு கிளீனா ஒரு பவுன்ஸ் பேக் போயிட்டு ரிவர்சல் ஆகுது. அப்ப இந்த ஜோன நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனா வந்திருக்கா? எஸ் கிளீனா ஒரு டாப் அண்ட் தென் டபுள் டாப் உடைய நெக்லைனையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா, பேஷன்ட்டா வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்க்கு வந்திருக்கு. கிளீனா இங்கருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். அப்ப பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரூ. 435க்கு ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். அந்த பவுன்ஸ் பேக்ல எக்ஸிட் பண்றதோ, எது வேணாலும் பண்ணுங்க. இப்ப வந்து லாஸ்க்கு வந்து புக் பண்ணாதீங்க அப்படின்றத தான் சொல்லுவோம். இங்க போயிட்டு ரிவர்சல் கேண்டல் வச்சா தான் மறுபடியும் ஃபால் ஆகும். அப்ப இங்க போயிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இங்க நான் இன்னைக்கு கூட பை தான் எடுத்திருக்கிறேன். நான் எக்ஸிட்லாம் பண்ண மாட்டேன். நான் இந்த ஸ்டாக்ல வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கரெக்ஷன்ல பை பண்ணியிருக்கிறோம். அடுத்த சப்போர்ட் வந்து 323 இந்த ஜோனுக்கு வந்தா மறுபடியும் பை பண்ணுவோம். அதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் 372 வந்தா இங்கேயும் ஒரு 10 குவான்டிட்டி வாங்குவேன். இங்க வந்தா இங்க ஒரு 10 குவான்டிட்டி வாங்குவேன். என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏத்த மாரி நானு சிப் மெத்தட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அடுத்த சப்போர்ட்டா 266 இவ்வளோ தூரத்துக்கு வருமானா? நெவர் அவ்வளோ தூரத்துக்குலாம் வராது. வரத்துக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. இது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆல் டைம் இந்த இடத்துல வந்து ஒரு ஐ இருந்தது. இந்த ஐய ஃபார்மேஷன பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் இங்க வந்து கரெக்ட் ஆச்சு. அப்போ இந்த லிக்விடிட்டி வந்துச்சுன்னா, தாராளமா நான் அக்ரெசிவா பை பண்ணுவேன். அப்ப எனக்கு உண்டான கரெக்ஷன் இன்னும் எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 20% கரெக்ஷன் வந்துச்சுன்னா, நல்ல ஒரு பாட்டம் அவுட் ஆகக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணி நெக்லைன பிரேக் அடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் சொல்றோம். இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நல்ல கரெக்ஷன் வரட்டும். அந்த கரெக்ஷன்ல பை பண்ணலாம். இங்க இருந்து மூவ் ஆச்சுன்னா, மார்க்கெட்
டுவர்ட்ஸ் ரிவர்சல் ஆயிட்டு இங்க போயிட்டு ஷார்ட் அடிக்கிறவங்க அதிகமான குவான்டிட்டிஸ் வச்சிருக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 3000 குவான்டிட்டிஸ் எல்லாம் லோல வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு நான் கைண்ட்லி ரெக்வெஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, இங்க இருந்து மூவ் ஆகி மார்க்கெட் இங்க ரிவர்சல் கேண்டல் வச்சு ஷார்ட் அடிக்கிறதுக்கு உண்டான ஜோன் கிடைச்சதுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். புட் ஆப்ஷன் எடுக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ஸ்ல எட்ஜ் பண்ணலாம். நம்ம கிட்ட குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னும் போது ஃபியூச்சர்ஸ்ல போய் எட்ஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். குவான்டிட்டி இருக்கு, நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்ல போய் ஷார்ட் அடிக்கிறோன்னா விழும்பதும் மார்க்கெட்ல சம்பாதிச்சு ஒரு பணத்தை எடுத்துட்டு வரலாம். ஐடிசி இந்த இடத்துக்கு வந்தா இன்வெஸ்டர் டிப் நல்லா இன்னைக்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 320க்கு வந்தா ஒரு இன்வெஸ்டர் டிப். அடுத்த சப்போர்ட்டா எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், மேஜர் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 374. நான் இங்கேயே ஒரு என்ட்ரி எடுத்தாச்சு, இங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அடுத்த சப்போர்ட் 376க்கும் வாங்குவேன், இந்த ஜோன்லயும் வாங்குவேன். இதுதான் பை ஆன் எவ்ரி டிப். அந்த பை ஆன் எவ்ரி டிப்பை கிளீனா ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட் இறக்கத்தை கொடுத்துட்டு அடுத்து ஒரு மூவ் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். சி இந்த இடத்துல என்ன நடந்தது ஐடிசியில கிளீனா நம்ம பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஜோனே இந்த இடம். இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்தது. இந்த கன்சால்டேஷன்ல மார்க்கெட் கிளீனா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இங்க பை பண்ணுங்கன்னா மார்க்கெட் மேல போச்சு. மேல போயிட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுச்சு, மறுபடியும் மேல போச்சு. இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். ஃபெயில்ட் ஆகுதா விடுங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு விழுதோ அவ்வளவு தூரத்துக்கு விழ விடுங்க. விழ விட்டுட்டு எந்த இடத்துல அது பாட்டம் அவுட் ஆயிட்டு திரும்பமோ அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, ஹெச்டிஎஃப்சியை ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், மீண்டும் ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி கிளீனா வந்து இந்த ஜோன்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மார்க்கெட் மேல போகுது. இந்த ஜோனை 1500க்கு மேல போனதான் புல்லிஷ் அப்படின்னும் என்னுடைய இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோல இருக்கு இந்த ஸ்டாக். அதனால நான் ஆவரேஜும் பண்ணல. ஃபர்தரா கரெக்ஷன் வருது. இந்த இடத்துல வந்து கிளீனா வந்து சப்ளை பண்றாங்க தெரியுதுங்களா, ஒரு கன்சால்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சப்ளை எங்க வந்து வாஷ் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1268 வந்து வாஷ் அவுட் ஆகக்கூடிய ஜோன். எனி ஹெச்டிஎஃப்சியில் வந்து யாருன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக யூ கேன் கான்சென்ட்ரேட். இந்த ஜோனில் வந்து எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி போகிறவங்க போங்க. கிளீனாக சிக்னல் கொடுத்துருக்கு, ஃபர்தர் கரெக்ஷன் வரும். என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8% கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 5% எஸ்எல் வச்சுக்கிட்டு ஒரு 8% 9% 1:2ன்ற கான்செப்டுக்கு வருது. அது கூட 1:2ன்னு சொல்ல முடியாது, நல்லா இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கணும். ஆனால் கிளீனாக இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான ஜோனாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஜோன் 1268. அந்த இடத்துல வந்தால் ஹெச்டிஎஃப்சி இன்வெஸ்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணுங்க. கோட்டக் என்னுடைய தலைவனுக்கு வரும். கோட்டக் மகேந்திரா நான் எந்த ஜோன்ல பை பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா 1635 இந்த ஜோன் வந்தா நான் மீண்டும் இன்னும் ஒரு 12 குவான்டிட்டிஸை ஆட் பண்ணுவேன். எனக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 97 ரூபாய் இறங்கணும். இறங்குச்சுன்னா கிளீனா இது ஒரு பாட்டம் அவுட் ஆகக்கூடிய ஜோன். ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம், ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், கோட்டக்கா இருக்கட்டும், ஐசிஐசிஐயா இருக்கட்டும், இந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ரொம்பவும் பெரிய பர்ஃபார்ம் பண்ணல. கோட்டக் கூட நம்ம கிளீனா சொல்லியிருப்போம் இது என்ன ஜோன், ஒரு சைட்வேஸ் ஃபேஸ்ல தான் மூவ் ஆகுது. அப்போ இந்த சைட்வேஸ் ஃபேஸ் மூவ் ஆயிட்டு இந்த சப்போர்ட்டுக்கு இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா இந்த சைட்வேஸ் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியணும். மைனர் ட்ரெண்டோடைய சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் 1630 இங்க வந்து நான் பை பண்ண போறேன். ஃபர்தரா ஆட் பண்றவங்க ஆட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா பை பண்ணணுன்றவங்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு கோட்டக் வந்து. வாங்க என்னை வந்து வாங்கிக்குங்க அப்படின்ட்டு தான் வார்த்தையால கூப்பிடுது. அது இந்த ஊம பாஷை படிச்சவனுக்கு தான் தெரியும் அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றது. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மார்க்கெட்டுக்கு விழுதுன்னுட்டு பேனிக் ஆகாதீங்க, ஒவ்வொரு லோலையும் வாங்குங்க. நாங்கள் அப்ஸ்டாக்ஸில் செட் பண்ணது வந்து இதே மாதிரி கரெக்ஷன்ல தான் மார்க்கெட் விழுது அப்படி இப்படின்னாங்க. அதில் வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீண்டும் அதுலேயும் ஒரு 2-3 ஸ்டாக் வந்து கரெக்ஷன்ல இருக்கு. அந்த ஸ்டாக்ஸையும் நான் வாங்கக்கூடிய ஜோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்பவுமே பை ஆன் எவ்ரி டிப். இன்வெஸ்டரா இருந்தால் லாங் டேர்முக்கு நீங்க போர்ட்ஃபோலியோ செட் பண்றீங்கன்னா நீங்க கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு உண்டான பந்துகள் கட்டாயம் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த பந்தை கரெக்டா எந்த இடத்துல அடிக்கணும்னு தெரிஞ்சதுன்னா உங்களால இந்த மார்க்கெட்ல சர்வை ஆகி ப்ராஃபிட் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.